ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஸ்னேக் பிளான்ட் எப்படி ரீபாட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் பழைய பாட் ஆகிடுச்சு, அது கலர்லாம் ஃபேட் ஆகிடுச்சு. ப்ளஸ் இந்த பாட்டை நட்டு வச்சு 1 இயர் மேலே ஆகிடுச்சு. அதனால் இது எப்படி இதை ரீபாட் பண்ணிடலாம். நிறையா குட்டி குட்டி பப்ஸ் வந்துருக்கு பாருங்கள். இப்போ இந்த பாட்டில் நிறையா லீஃப் டஸ்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் அதை எடுத்துடலாம். இந்த பிளான்ட் அவுட்டோரில் தான் வச்சுருந்தேன், நல்லா வளரட்டும்னு சொல்லி சன்லைட்டுக்காக அவுட்டோரில் வச்சுருந்தேன். அதனால் ரொம்ப டஸ்ட் ஆகிடுச்சு, வாஷ் பண்ண டைமே கிடைக்கல. சரி ரீபாட் பண்ணப்போ வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் கீழே அந்த டஸ்ட்லாம் எடுத்துகிட்ருக்கேன். ஆல்சோ நம்ம ரீபாட் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ண முடியாது, மண்ணெலாம் செட் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இது ஆல்ரெடி செட் ஆகி இருக்கிறதுனால நம்ம மண்ணில் தண்ணி படாமல் லீஃபை மட்டும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பிளான்ட்டை வாஷ் பண்ணுறது பார்க்கவே தெரப்பி மாதிரி இருக்குல்ல. ஒவ்வொரு லீஃபாக நல்லா டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். மண்ணில் தண்ணி படாமல் நம்ம லீஃபை மட்டும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் பிளான்ட் அப்படியே சிரிக்கிற மாதிரி இருக்குது. பிளான்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாட்டில் ட்ரைனேஜ்க்காக ஹோல் போட்டுக்கலாம். ட்ரைனேஜ் ஹோல் வழியாக மண் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக ஒரு லேயர் குட்டி லேயராக நம்ம தேங்காய் நார் போட்டுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு போட்டிங்கன்னா தண்ணி ரொம்ப தேங்காமல் இருக்கும். அப்படியே போட்டிங்கன்னா தண்ணி அப்படியே ஊறி போன மாதிரி இருக்கும். இது ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சமாக போட்டுக்கலாம். பாட்டிங் மிக்ஸுக்காக கார்டன் சாயில், கொக்கோ பீட், அப்புறம் கவுடங் கம்போஸ்ட் எடுத்துக்கலாம். நம்ம பாட்டில் இருக்கிற சாயில் ஆல்ரெடி அந்த பிளான்ட்டில் இருக்கிற சாயில் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சமாக மண் எடுத்தால் போதும். பாட்டை இந்த மாதிரி வெளியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் பிளான்ட்டை லூஸ் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணலாம். ரொம்ப ப்ரெஸ் பண்ணோன்னா பிளான்ட் உடஞ்சிரும். அதே டைம் வந்து பிளான்ட்டை ரொம்ப ஷேக் பண்ணக்கூடாது, மெதுவாக ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அழகாக வந்துடுச்சு செடி. ரீபாட் பண்ணுறதுல நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம இவ்வளோ நாள் வெளியே மட்டும் பார்த்துட்டு இருந்த லீஃப் தவிர இப்போது உள்ள ரூட்ஸு, குட்டி குட்டி பப்ஸ்லாம் வந்திருக்கான்னு செக் பண்ணலாம். கொஞ்சம் லக் இருந்ததுனால குட்டி பப்பு ஒன்று உள்ளே வளர்ந்து வந்துட்டு இருந்துச்சு, அதுதான் பார்த்துட்ருக்கேன். ரெண்டு பப் பக்கத்தில் வந்துட்டு இருந்ததுனால ஒன்று மட்டும் எடுத்துடலான்னு எடுத்துட்டேன். அதையும் எடுக்கலான்னு ட்ரை பண்ணேன். அப்புறம் அதில் இன்னும் ரொம்ப குட்டி பப்பு இருந்ததுனால அதை அப்படியே வச்சுட்டேன்.
அவ்வளோதான். உள்ளே வச்சுட்டு சைடில் மண் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 1 வீக்குக்கு ஷேடில் வைக்கலாம். ஷேடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மார்னிங் டைரக்ட் சன்லைட் வைக்கலாம். மதர் பிளான்ட்லேருந்து எடுத்த குட்டி பப்புக்காக பாட்டை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சேம் மெத்தடு தான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தேங்காய் நாரை வச்சுட்டு அது மேலே மண் போட்டு செடியை வச்சிடலாம். இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.